ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை தீவிரமா எடுத்துட்டு வரக்கூடிய நிலையில ஒரே வாரத்துல 822 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் சசிதரன் இணைந்திருக்கிறார். சசிதரன், எந்தெந்த வழக்கின் அடிப்படையில இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க, மேலும் காவல்துறை என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? தமிழக டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்ற பின்பு பல்வேறு நடவடிக்கைகளை அதிரடியாக மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மீது மாநிலம் முழுவதும் அதிரடியாக ஒரு சோதனை நடத்தப்பட்டு 872 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2648 பிடியாணைகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தமிழக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்தும் நோக்கில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், சமூக விரோதிகள் மற்றும் தலைமறைவு குற்றவாளிகளுக்கு எதிராக காவல்துறை மாநிலம் முழுவதும் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்குது. அப்போ கடந்த ஜூலை 8ஆம் தேதி முதல் ஜூலை 14ஆம் தேதி வரை ஒரு வாரம் சிறப்பு நடவடிக்கையில் சரித்திர பதிவேடு ரவுடிகள், குற்றகுணத்தார், தொடர் குற்றவாளிகள் மற்றும் சமூக விரோதிகள் மீது தீவிர கண்காணிப்பு, தொடர் சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த சோதனையின் போது 22,519 சரித்திர பதிவேடு ரவுடிகள் மீது சோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்த 822 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிடியாணைகள், அதாவது வெளியில் வர முடியாத பிடியாணையை நிறைவேற்றும் சிறப்பு நடவடிக்கையின் கீழ் 2648 பிடியாணைகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தமிழக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை நடவடிக்கை மூலம் தடுப்பு நடவடிக்கைகள் வலுப்பெற்றதுடன் பிடியாணைகள் நிறைவேற்றும் பணிகளும் வேகமடைந்து வருவதாகவும், மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தி பொதுமக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கையில் தொடர்ந்து தமிழக காவல்துறை பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.